ஒரு தலைவன் தலைவியினுடைய காதல் கதை. முதலாவதாக கடிதம் மூலமாகவே இந்த காதல் கதை துவங்குகிறது. காதலன் கல்லூரிக்கு வருவது, காதலிக்கு கவிதை எழுதி கொடுப்பதுமாக இந்த கல்லூரி வாழ்க்கை துவங்குகிறது. இப்படியாக போய்கொண்டிருந்த அந்த காதல் வாழ்வில் காதலனுக்கு தலைவியினுடைய தாக்கமாக சமூகத்தின் மீது அக்கறை ஏற்படுகிறது. இப்படி காதல் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் வேளையில் காதலியின் வீட்டில் வரன் பார்க்க துவங்குகிறார்கள். காதலியை கரம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பணி வாய்ப்பு தேவை என்று சொல்லி தலைவன் பணியை தேடுகிறார். இந்த தலைவனினுடைய பணிக்காக தலைவி ஓரிரு நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த தலைவனை பிரிந்திருக்கிறார். இந்த 7 ஆண்டுகள் கழித்து நண்பர்களின் உதவியோடு பாரிஸில் அந்த காதலனுக்கு பணி கிடைக்கிறது. இந்த பணி முடிந்தவுடன் திருமணம் செய்தாக வேண்டும், மிக பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசையில் இருந்த அந்த காதலிக்கு மிக எளிமையாக திருமணம் நடக்கிறது. அதன் பிறகாக அவர்களுக்கு நூல் படிக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. அதாவது இருவரும் இணைந்து கவிதை நூலை படிப்பதுமாக இருந்துள்ளார்கள். பின்பு இறுதியாக அந்த வாழ்வின் இறுதி கட்டத்தை நெருங்கி அந்த தலைவிக்கும் ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நோயின் காரணமாக தலைவி ஒரு அறையிலும் தலைவன் ஒரு அறையிலும் இருக்கிறார். அந்த தலைவியின் உயிர் இறுதியாக பிரிகிறது. அந்த தலைவியின் இறுதிக்கு இரங்கல் செய்தியை கடிதம் மூலம் அந்த தலைவன் அனுப்புகிறார். அந்த கடிதம் அந்த கல்லறையில் சென்று அடைகிறது. இப்படியாக கடிதத்தில் துவங்கி கடிதத்தில் முடிந்த ஒருவருடைய சாதனை மனிதனுடைய காதல் கதைதான் இது. அவளை போல் ஒரு பெண்ணொருத்தி இல்லை என்றால் நான் இன்று ஒரு சாமானியனாகவே இருந்திருப்பேன் என்று சொன்ன காரல் மார்க்ஸ், ஜென்னி தம்பதியின் காதல் கதைதான் இது. நன்றி, வணக்கம், வாழ்க.